கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், எந்த நாளில் இருக்கணும், எப்படி விரதத்தை துவங்கலாம், எந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்யணும்னு இப்படி பல சந்தேகங்கள் புதிதாக சஷ்டி விரதம் இருப்பவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பலருக்கும் இருக்கு. சஷ்டி விரதம் இருக்கும் முறை தெரிந்தாலும் எத்தனை நாள் விரதம் கடைபிடிக்கணும்னு குழப்பமாக தான் இருக்கு. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம்தான். அதிலும் ஐப்பசி மாத வளர்பிறை வரும் சஷ்டியை மகா கந்த சஷ்டியாக நாம் கொண்டாடுறோம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தான் முருகப்பெருமானுக்காக கடைபிடிக்கப்படும் மிக கடுமையான விரதமாக சொல்லப்படுது. குழந்தை வரத்திற்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீராத பிரச்சனை, நோய், தாங்க முடியாத துன்பம், இதிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். கந்தசஷ்டி விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கட்டுப்பாடும் எதுவும் இல்லை. இருந்தாலும் முருகனிடம் தாங்கள் வேண்டியதை பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக தங்களின் பக்தி வைராக்கியத்தின் வெளிப்பாடாக பக்தர்கள் பல விதத்துல இந்த விரதத்தை இருக்கிறாங்க. குழந்தைக்காக விரதம் இருப்பவங்க மிளகு மட்டும் சாப்பிட்டும் துளசி மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கணும். சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இன்னும் சிலர் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. உடல்நிலை ஒத்துழைக்காத சிலர் எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டு சஷ்டி விரதம் இருப்பார்கள். சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்டினி இருப்பதும் முக்கியமல்ல. முருகன் மீது முழு நம்பிக்கையுடன் தீராத பக்தியை வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். கந்தசஷ்டி விரதம் இருப்பவங்க காலை மாலை 2 வேளையுமே குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். 2 வேளையும் போக முடியாதவர்கள் 1 வேளை மட்டுமாவது செல்ல வேண்டும். அருகில் கோவில் இல்லாதவர்கள், கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே காலை மாலை 2 வேளையும் முருகனின் படம் அல்லது விக்கிரகம் அல்லது வேலுக்கு பூ போட்டு வழிபடலாம். பெண்கள் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் மாத விலக்கு ஆகிவிட்டால் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தபடி விரதத்தை கடைபிடிக்கலாம். கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பலருக்கும் இருக்கும் பெரிய குழப்பம் கேள்வி என்னவென்றால், கந்தசஷ்டி விரதம் எத்தனை நாட்கள் இருப்பது சரியான முறை? 6 நாட்கள் இருக்க வேண்டுமா அல்லது 7 நாள் இருக்க வேண்டுமா என்பதுதான். பலரும் 6 தான் முருகனுக்கு உகந்த எண். பிரதமை துவங்கி சஷ்டி திதி வரைதான் விரதம் இருக்க வேண்டும் என நினைத்து 6வது நாளான சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு அன்றைய தினமே விரதத்தை நிறைவு செய்து விடுகிறார்கள். ஆனால் கந்தசஷ்டி விரதம் என்பது 7 நாட்கள் கொண்ட விரத நாளாகும். ஐப்பசி மாத பிரதமையில் துவங்கி சஷ்டி திதிக்கு மறுநாள் சப்தமி அன்று வள்ளி தெய்வசேனா முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். அன்றைய தினம்தான் கந்தசஷ்டி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டு தரிசித்த பிறகு கோவிலில் தரும் பிரசாதம் அல்லது அன்னதானத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். திருச்செந்தூர் போன்ற வெளியூரில் இருக்கும் முருகன் தலங்களுக்கு சென்று அங்கு தங்கி கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களாக இருந்தால் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்து வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து சர்க்கரை கலந்த பால் நெய்வேத்தியமாக வைத்து படைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனுக்கு நன்றி சொல்லி வழிபட்டு அந்த நெய்வேத்திய பாலை குடித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.